ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு குயின்ஸ் vlog அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்தில் ஒரு சட்னி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ 1/4 கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும், அது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆக கலர் சேஞ்சஸும் தெரியும். அந்த ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். அந்த அரோமா சொல்லுவாங்கள்ல, அது நல்லாவே இருக்கும். இப்போது உளுந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் சேஞ்சஸ் தெரியுது. இப்போ நம்ம பூண்டு 5-6 பூண்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருந்தோன்னா பூண்டு வெங்காயம் நல்லா கிளாஸி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அகெயின் உப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா வெங்காயத்தோட வதங்கி வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நியூஸ் தான். உளுந்து உமனோட ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக ஏஜ்னு பண்ணும்போது உளுந்த கஞ்சி, உளுந்த போண்டா, உளுந்த வடை, உளுந்த களி இது மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்னுமே நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான காரம் வரமிளகா தான் ஆட் பண்ணுறேன். நான் 3 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளியும் ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா பேனோட ஹீட்லேயே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கருப்பு உளுந்துன்றதுனால இது கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கும். தாளிப்புக்கு அகைன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் இப்போயுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கருப்பு உளுந்து ஊற வச்சு அதை அரைச்சி நீங்கள் மாவு அரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி குயின்ஸ் vlogக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.